பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம் 15ஆம் வாக்கியம் சொல்கிறது, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு சொல்லுவேன். உன் கைகளின் கிரியை மேல் விருப்பம் வைப்பீரோ? இந்த நாளின் செய்தியாக மாறுதல் வருமோ? இன்றைக்கு அநேகர் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம் கிடைத்தது. அநேகர் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு மாறுதல் வருமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கலாம். யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது யோபுக்கு உயிர்த்தெழுதலில் அங்கே நம்பிக்கை இருந்ததா என்று பலர் கேள்வியை கேட்கிறார்கள். இந்த அதிகாரத்திலே வருகிற பல வசனங்களை சந்தேகத்தை கூடியாக இருக்கின்றன. அவரது நிலையிலிருந்து யோசித்து பார்க்கும்போது, யோபிலிருந்து நான் நினைத்து பார்க்கும்போது இந்த வசனங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என்னவென்று பார்க்கும்பொழுது, அழிந்து போகிற பூச்சினால் அரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட உடையும் பொழுது வாழ்க்கை என்பது அவர் எண்ணமாக இருக்கிறது. மரணமானது கொடியது. அதிலும் தான் குற்றமற்றவன் என்று சொல்லி நிரூபிக்காமல் சாவது மரணத்திலும் மிக கொடியதாக இருக்கிறது. தன் நண்பர்கள் தன்மேல் சாட்டிய குற்றச்சாட்டுகள் தவறு என்று சொல்லி அவர் நிரூபிக்கும் ஆசைதான் அவரில் மிகுந்த காணப்பட்டது. எனவே மரணத்தை நெருங்கி கொண்டிருந்தான். வாய்ப்பு கிடைக்காமலேயே போயிடுமோ என்று சொல்லி வேதனையில் அங்கே மரண பயம் பேசுகிறார். ஒரு மரத்தை அங்கே வெட்டி போட்ட பிறகு தண்ணீர் ஊற்றினால் அது மீண்டுமாக துளைந்துவிடும். ஆனால் மனிதன் இறந்த பிறகு அவன் இல்லாமல் போகிறான் என்று சொல்வதால் உயிர்த்தெழுதல் பற்றி யோபுக்கு நம்பிக்கை இருந்து தெரிகிறது. வானங்கள் ஒழிந்து போகும் வரை மனிதர்கள் எழும்புவது இல்லை. வானங்கள் ஒரு நாள் ஒழிந்து போம், அப்பொழுது மரித்தவர்கள் எழும்புவார்கள் என்ற நம்பிக்கை அங்கே வெளிப்படுத்துகிறார். தனக்கு மாறுதல் வரும் என்று சொல்லி தேவனை நம்புவதாக எங்கே சொல்கிறார். இங்கே மாறுதல் என்று யோபு பயன்படுத்த அந்த வார்த்தையை 9ஆம் வசனத்தில் துளிர்த்தல் என்பதற்கு எபிரேய வேதாகம் பயன்படுத்திய. எனவே தனக்கு மீண்டும் துளிர்த்தல் வருகின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. புகையை போல அங்கே மேகத்தை போல மனித வாழ்ந்திருந்தாலும் நிரந்தரம் அல்ல, மீண்டுமாய் நீங்கினாலும் வாழ்வோம் என்று சொல்லி யோபு நம்புகிறார். தேவனுக்கும் யோபுவுக்கும் இருந்த உண்மையான உறவை அடுத்த வசனம் செய்கிறது. நான் உமது கையின் கிரியை என் மேல் விருப்பம் வைக்க வேண்டும் என்று என்னை கூப்பிடும், நான் புக்கருக்கு பதில் சொல்வேன் என்கிறார். எனவே அப்படிப்பட்ட மாறுதல் வருமோ என்று சொல்லி அங்கே யோபு கேட்கிறார். அங்கே தேவன் கூப்பிடுகிறார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நம்பினார். அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருந்தது. எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.